வணக்கம். நாம இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய 7வது நாமமான உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நாமத்தை பற்றி பார்க்க போறோம். இந்த நாமத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னா உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்லணும். இதுல இத்ய அப்படின்றது வருது இல்லையா, அதுல த வந்து 3வது த, பானு அப்படிங்கிற வார்த்தையில ப வந்து 4வது ப, சஹஸ்ராபா அப்படிங்கறத அழுத்தாம அப்படியே சொல்லிடலாம். இப்போ இந்த நாமத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு கேட்டானா உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு நாம சொல்லணும். சரி, இந்த நாமத்தை அர்ச்சனையாக செய்யும் பொழுது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டானா உத்யத்பானு சஹஸ்ராபாயை நமஹ அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ இந்த நாமத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாமா? உத்யத் அப்படின்னா உதிக்கின்ற அப்படின்னு அர்த்தம், பானு அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம், சஹஸ்ர அப்படின்னா எண்ணில் அடங்காத அப்படின்னு அர்த்தம், ஆப அப்படின்னா கிரணங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னா உதிக்கின்ற சூரியன், கோடி உதிக்கின்ற சூரியனினுடைய ஒளியை உடையவள் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா மத்தியான வேளையில நம்ம உச்சியில சூரியன் இருக்கும் பொழுது நம்மளால வெறும் கண்ணால அந்த சூரியனை பார்க்க முடியாது, கண்ணு கூசும். ஆனா அதே சூரியனை நாம காலை வேளையில அந்த சூரியன் உதிக்கின்ற வேளையில போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்கள் கூசாது, கண்களுக்கு ரம்யமாக அந்த சூரியன் காட்சி கொடுக்கும். மத்தியான வேளையில இருந்த அதே சூரியன் தான் காலையிலையும் இருந்த, ஆனா மத்தியான வேளையில இருந்த சூரியனை நம்மளால பார்க்க முடியல, புரிஞ்சுக்க முடியல. ஆனா காலை வேளையில இருந்த சூரியனை நம்மளால பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியுது. அம்பாளை காலை வேளை சூரியன் தான் சொல்றாங்களே தவிர மத்தியான வேளை சூரியன் சொல்லல. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா பரம்பொருள் இறைவன் அப்படிங்கிறவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஒரு உருவம் இல்லாமல், ஒரு குணம் இல்லாமல், எங்கும் பரவி எதிலும் நிறைந்து இருக்கக்கூடியவன் பரம்பொருள் அப்படின்னு வேதங்களும் புராணங்களும் சொல்லுது. இப்படி எல்லா இடத்திலையும் பரவி குணமில்லாமல், நிறமில்லாமல், ஒரு உருவம் இல்லாமல் இருக்கக்கூடிய பரம்பொருளை ஞானிகள் புரிஞ்சுக்கலாம், தபஸ்விகள் புரிஞ்சுக்கலாம். நம்மளை போல பாமர மக்கள் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அதனால நம்மை போன்ற பாமர மக்களும் அந்த இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சூரியன், அதாவது ஞான சூரியனாக எந்த ஒரு உருவமும் குணமும் இல்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் 4 கைகளோட அம்பிகையாக தோன்றினார். எப்படி மத்தியான வேளையில இருக்கக்கூடிய சூரியனை தகுந்த உபகரணங்கள் இல்லாம நம்மளால பார்க்க முடியலையோ, அதை போல பரம்பொருளை தகுந்த தவம் இல்லாமல் நம்மளால உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா அதே பரம்பொருள், அதே சூரியன் காலை வேளையில உதிக்கின்ற சூரியனாக கண்ணுக்கு இதமாக காட்சி கொடுக்கும் பொழுது நம்மளால அந்த சூரியனை பார்க்க முடியும். அந்த வகையில தான் உருவம் இல்லாமல், குணமில்லாமல் எல்லா இடத்திலும் பரவி இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் பாமரனான நாமளும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு எடுத்த உருவம் தான் அம்பிகையினுடைய திருவுருவம். அதை காட்டுவதற்காக தான் உதிக்கின்ற செங்கதிர் ஒளி உடையவள் அப்படிங்கிற அர்த்தம் படும்படி உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு நாம சொல்றோம். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம அத்தனை பேருக்கும் அபிராமி பட்டரினுடைய முதல் பாடல், அதாவது அபிராமி அந்தாதியில இருக்கக்கூடிய முதல் பாடலானது ஞாபகம் வரும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்னு சொல்லுவேன். உணர்வுடையோர் மதிக்கின்ற அப்படிங்கிற வார்த்தையை அவங்க கவனிக்கணும். ஞானம் உடையவர்களால் மட்டுமே பரம்பொருளை உணர முடியும் அப்படின்னு வேதங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் சொன்ன பொழுது என்னுடைய குழந்தைகள் தான் இந்த பாமர குழந்தைகளும், அதனால அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டி நான் அம்பிகையாக அவதரித்தேன்னு சொல்லுவது போல அம்பிகை கோடி சூரிய பிரகாசத்தோட உதிக்கின்ற செங்கதிரினுடைய வண்ணத்துல நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க. நம்மளோட மனிதர்களும் முன்னோர்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா மனிதர்களினுடைய ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு நிறத்தை கொடுக்கிறாங்க. அந்த வகையில கருணை அப்படிங்கிற குணத்தினுடைய நிறமாக இருப்பது செந்நிறம். அதனாலதான் மனிதர்கள் ஆபத்தில் இருக்கும் பொழுது ஆபத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றக்கூடிய மருத்துவமனையினுடைய ஒரு அழகான ஒரு குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னா சிகப்பு நிறத்துல நமக்கு காட்சி கொடுக்கும். இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா கருணையோட ஒரு ஜீவனை காக்கக்கூடிய மருத்துவமனையினுடைய குறியீடு செந்நிறத்துல இருக்கும் பொழுது செந்நிறமானது கருணையை குறிக்கக்கூடியது. அந்த வகையில பரம்பொருள் கருணை கொண்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை போன்ற பாமர மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி வந்ததுனால அந்த பரம்பொருள் கருணை வண்ணமான செந்நிறத்துல காட்சி தருகிறாள். அப்படிங்கிறதுனால உதிக்கின்ற செங்கதிர் வண்ணம் உடையவள்
உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்றோம். இதுல நமக்கு இன்னொரு அர்த்தமும் வரும். காலை வேளை சூரியனாக இருந்தாலும் சரி, மத்தியான வேளை சூரியனாக இருந்தாலும் சரி, கோடி கோடியாக சூரியன் இருக்கும் பொழுது நம்மளோட இந்த புறக்கண்களால பார்க்க முடியுமா? மத்தியான வேளை சூரியனை பத்தி கேட்கவே வேண்டாம். ஆனா காலை வேளை சூரியனே கோடி கோடியாக காட்சி கொடுக்கும் போது நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. அப்படி இருக்கும்போது எண்ணிலடங்காத உதிக்கின்ற சூரியனின் வண்ணத்தை உடையவள் அப்படின்னு அம்பிகையை சொல்லும் போது கூட அம்பிகையை பாமரர்களான நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு பொருள் அதுல வருது இல்லையா? இதற்கு ஒரு தகுந்த விளக்கத்தை கிருஷ்ண பரமாத்மா நமக்கு பகவத்கீதையில சொல்றார். பகவத்கீதையில 10வது அத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டுறார். காட்டின போது கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, அப்பா அர்ஜுனா, உன்னால என்னுடைய இந்த உருவத்தை பார்க்க முடியாது. உன்னோட புறக்கண்களால என்னுடைய இந்த உருவத்தை பார்க்க முடியாது. உலகமே வடிவாக இருக்கக்கூடிய என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை உன்னால புறக்கண்களால பார்க்க முடியாது. அதனால என்னுடைய இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கென்றே உனக்கு ஞான கண்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஞான கண்களை அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த அந்த ஞான கண்களால் கிருஷ்ண பரமாத்மாவை விஸ்வரூபத்தை அர்ஜுனன் தரிசனம் பண்ணினார். அந்த வகையில ஞானம் அப்படிங்கிற கண்களால் அம்பிகையை தரிசனம் செய்யும் பொழுது கோடி சூரிய பிரகாசம் உடையவளாக, கோடி சூரிய பிரகாசம் உடையவளாக, ஞானமே வடிவானவளாக அவள் காட்சி கொடுக்கிறாள். அப்படிங்கிறதுனால உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு நாம சொல்றோம். இந்த வகையில உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் உண்டு. உருவமில்லாத பரம்பொருள் நமக்காக உருவம் எடுத்து இறங்கி வந்ததுனால உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்றோம். எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருள் கருணையே வடிவானவராக நமக்கு உருவம் எடுத்து வந்ததுனால கருணையின் நிறமான சிகப்பு நிறத்தை கொண்டவர். அதனால நாம உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்றோம். ஞான கண்களால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஞான சூரியனாக இருக்கக்கூடியவர். அதனால உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த நாமத்துக்கு பொருளை நாம பார்த்தோம் அப்படின்னா நீண்டு கொண்டே போகுது. அந்த வகையில இந்த உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நாம அம்பிகையை வழிபடும் பொழுது அம்பிகையினுடைய பரிபூர்ண கட்டாட்சமானது ஏற்பட்டு, ஞானமானது ஏற்பட்டு, வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தொல்லைகளும் நீங்கி, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரிய தோஷமானது நீங்கி, அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க.